ஸ்தோத்திரம். நல்ல நல்ல வாய்களை விரைவாய் திறந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நல்ல ஒரு கிருபையை நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த தேவனை நாம் எல்லாம் இந்த காலை வேளையிலே துதிக்க போகிறோம். இந்த தேவனை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை உயர்த்தும்படியாக அவருடைய பிரசன்னத்தின் மேன்மையாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். இந்த ஆரம்பத்திலே ஒரு கர்த்தருடைய மகிமை, ஒரு கர்த்தருடைய பிரசன்னம், நிறைவானவருடைய தொடுதல் இந்த காலை வேளையில நம்மை தொடும்படியாக நம்மை நிறைக்கும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஆராதிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவன். இந்த காலை வேளையிலே நாம் முழு மனதோடு கர்த்தரை துதிக்கும் போது, விரிவாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது, மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை புகழும் போது, கர்த்தர்களை சந்தோஷப்படுகிறவர் மாத்திரமல்ல, இறங்கி வந்து நம்மை தொடுகிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதராக இருந்தார், எவ்வளவு நன்மை செய்கிறவராக இருந்தாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்மலையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் புகலிடமாய் இருந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாவலராய் இருந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீர் வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்துல, தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல, தேவனை ஆராதிக்கிற இடத்துல நீ கடந்து வருகிறீர். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இந்த காலை வேளையிலே அனலாக்குகிற கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுகிற ஆவியானவருடைய தொடுதலுக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே மகத்துவம் உள்ளவரை ஆண்டவரே, நாங்கள் பணிந்து குனிந்து உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலே உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்ய ஆண்டவரே. இது உங்க நாள், இது உங்க நேரம் ஆண்டவரே. நீங்க எழுந்தருளி எங்கள் நடுவிலே கிரியை செய்யும் ஆண்டவரே. வார்த்தையின்படியே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி சொல்கிறோம், உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடைவதாக, ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடைவதாக. ஆவியானுடைய வல்லமையால் நிரப்புவீராக. ஆண்டவரை பார்த்து எங்கள் நடுவிலே வாழும், எங்கள் நடுவிலே வாழும். உம்மை வாஞ்சியோடு உயர்த்தி நாங்கள் வந்திருக்கிறோம். அநாதி தேவன் இந்த காலை வேளையிலே உயர்த்தப்படுவாராக, அநாதி தேவன் உயர்த்தப்படுவாராக. நன்றி எஜமானனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்துங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயர, அநாதி தேவன் உட்பிரவேசித்தார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். சேனைகளின் கர்த்தர் இவர்தானே, சேனாதிபதியாய் வந்தாடுவார். யுத்தத்தில் வல்லவர் பாராமகிவரே, யூதாவின் ராஜா உட்பிரவேசித்தார். வாசல்களே உங்கள்
கர்த்தர் சொந்தமதே. கடல்கள் மேலே ஸ்தாபித்து ஆளும் நம் கர்த்தாவின் கர்த்தர் உட்பிரவேசித்தார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். கர்த்தருடைய பர்வதத்திலே மக்கள் பரிசுத்தர் ஏறுவார். பூரண வடிவு சீயோனிலே வாழும் பூரண தேவன் உட்பிரவேசித்தார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். உள்ளமதிலே வாசலாதவன் உண்மை பரிசுத்த கைகளுடன் மாயை கதாயுள்ள ஆவை அகற்றியே மாதேவனோடே உட்பிரவேசித்தார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். கர்த்தர் சமூகத்தை நாடுகின்ற பக்தர் யாக்கோபு சந்ததியே தேடி விசாரித்து தேடி பெற்று தேவாசியோடே உட்பிரவேசித்தார். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். தடை அகற்றும் கர்த்தரே தீவிரமாக முன் செல்கின்றார். வாசல் வழியே தப்பிச் சென்று ஏகிய வீரமுடனே உட்பிரவேசித்தோம். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்வாஞ்சையுடனே உயர்த்திடுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே காலை வேளையிலே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தை நாடுகிற பக்தனாம் யாக்கோபின் சந்ததியை தேடி விசாரித்து தேவ நீதியை பெற்று தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே உட்புகுகிற ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்தது எத்தனை பெரிய கிருபை. இதற்கு நாம் எவ்வளவு வேணும் பாத்திரர் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல பெரிதா இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறதா எங்கள் சர்வ வல்லமை தெய்வமே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தினுடைய துவக்க நாள் முதல் இந்த கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை காத்திருக்கிறீர், எங்களை நடத்தி இருக்கிறீர். இந்த கடைசி நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலே
ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றிணைந்து தேவனை உயர்த்த கனப்படுத்த நன்றி சொல்ல ஒரு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளிகள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். அவருடைய மகத்துவத்தை வல்லமை ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது சொல்லுகிறோம். அதுவரை பாடுகிற பாடல்களை ஆசீர்வதி உண்மையாய் உத்தமத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்க எல்லாருக்கும் ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஊற்றும்படியாய் சொல்லுகிறோம். அதுவரை ஆராதிக்கும் பொழுது வல்லமை எல்லாரையும் சந்திப்பதாக ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடுவாராக, சரீரங்களை கர்த்தர் தொடுவாராக. அதுவரை ஒரு பெரிய மாற்றத்தோடு இந்த நாளிலே கடந்து சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியும் சொல்லுகிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வா. அதுவரை புதிய மக்களை நாளிலே கொண்டு வா. உந்தி தள்ளி கொண்டு வந்து நாமத்தை உயர்த்த தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அப்போது காலைகளில் நீர் எங்களோடு கூட பேசு. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். வார்த்தைக்கு செவி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்க பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடுவதாக, எல்லை எங்கே ஒரு கர்த்தருடைய மகிமை இருப்பதாக, ஒரு அக்கினி ஊற்றப்படுவதாக. நாங்க செல்வம், நீங்க பெருமை. உங்க வல்லமையுள்ள கருத்துக்கு இந்த காலவெளிகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டு நடத்துங்க. நாங்கள்லப்பா உங்க சித்தம் எதுவோ உங்க விருப்பம் எதுவோ அப்படி இந்த காலவெளியில நடத்துங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல இந்த காலவெளியில உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். கடந்த வாரம் எல்லாம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துல நின்று நாம் தேவனை மகிமைப்படுத்த உயர்த்த தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது போல இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூர கடவோம் என்று சொல்லி வாசிக்கிற மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய தேவன் தந்த ஒரு நல்ல நாள், நல்ல நேரம். ஆகவே நல்ல சந்தோஷமா எல்லாவற்றையும் மறந்து விட்டு இப்ப தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து சந்தோஷமா துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் அந்த ஆராதனையிலேயே உங்களை உயிர்ப்பிப்பார். இந்த ஆராதனையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர் செய்கிறவர் என்பதை விசுவாசத்தோடு நாம் சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமாய் இருக்கிறாரே, அவரை சங்கீதத்தினாலே பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்த நாம் கடனாளிகளா இருக்கிறோம். அதை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி ஒரு பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி ஒரு பாதாள வழி விலக்கி, அறிவாகனம் கருணீட்டி காத்து பரிசுத்த தேவனவனே. அல்லேலூயா. அறிவாகனம் கருணீட்டி காத்து பரிசுத்த தேவனவனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
நம்மை நடத்துகின்றார். இது வந்த போது மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போது மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்விலே இயேசு வந்தவர் பாதத்திலே. மறுமையின் வாழ்விலே இயேசு வந்தவர் பாதத்திலே. பசிக்காக நின்று துதிகாக பாடி மனதோடு நீனம் பாடுவோம். அல்லேலூயா. பசிக்காக நின்று துதிகாக பாடி மனதோடு நீனம் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போது மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போது மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்விலே இயேசு வந்தவர் பாதத்திலே. மறுமையின் வாழ்விலே இயேசு வந்தவர் பாதத்திலே. பசிக்காக நின்று துதிகாக பாடி மனதோடு நீனம் பாடுவோம். அல்லேலூயா. பசிக்காக நின்று துதிகாக பாடி மனதோடு நீனம் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பசித்தாகம் இல்லாமல் துதிகானம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிற நேரங்கள் அற்புதமானது. அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுடைய துதிகளின் நடுவிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிற ஒரு தேவன். நம்முடைய தேவன் அது மாத்திரமல்ல, பரிசுத்தர் என்கிற ஒரு நாமத்தை உடையவர். நமக்கு ஆண்டவருடைய ஜனத்திற்கு வாக்குகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இக்கட்டு நேரத்தில், வேதனை நேரத்தில் ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமக்கிறார். அவர் ஒருவரை துதிக்கு பார்க்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை சொந்தமாக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அன்பை காட்டின, இவ்வளவு பெரிய பாசத்தை காட்டின, இவ்வளவு பெரிய உறவை கொடுத்த உண்மை நான் ஆராதிப்பேன், உங்களுடைய நாமத்தினாலே நான் ஜெயமெடுப்பேன். அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். நமக்கு அநேக நேரத்துல கொடுத்த அதிகாரத்தை மறந்து துவண்டு போய் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்ற நமக்கு காலத்தை படைத்தவர், சிறையிருப்புகளை மாற்றினவர். அந்த தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தலாமா?
வாக்குகள் பல தந்து அணைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அணைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிராக நீராக ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிராக நீராக ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமாயின் ஜனத்தை உயர்த்தி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமாயின் ஜனத்தை உயர்த்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையொன்றை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையொன்றை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால்தான் நமக்கு ஜெயம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தவர், நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்தவர். அவருக்கு கோடி மடங்கு நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. இம்மட்டுமல்ல, இனிமேலும் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
மனிதர்கள் எல்லாம் உதவின்னு சொல்றவங்க எல்லாம் மறந்துடுவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா வாக்குரைத்த தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார். அவரை எப்படி ஆராதிக்கணும், எதுவரைக்கும் ஆராதிக்கணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த தேவனை உயர்த்தி ஆராதிக்க நமக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? டெய்லி நம்மை ஆதரித்து நடத்துகிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். அவருக்கு தான் நன்றி. நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிசயமாய் நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். அந்த நடத்துதல்களை எண்ணி பார்த்து சிந்தித்து யோசனை பண்ணி கர்த்தர் அப்படியே ஆராதிச்சு மகிமைப்படுத்தலாமா? மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. மட்டும் என்னை நடத்தி வந்து இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கருவினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கருவினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனை சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனை சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர். கோடி நன்றி ஐயா. கழுவினை போல் என்னை சுமந்து வந்தீர். கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர். கோடி நன்றி ஐயா. கழுவினை போல் என்னை சுமந்து வந்தீர். கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனை சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாடி ஆராதிப்பது என்பது ஒரு மேன்மையான மகிமையான அனுபவம். அவர் சொல்றாரு, ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா பக்கம் 4 திசையில் நெருக்க வந்தாலும், எதிரிகள் துரத்தி விரட்டிட்டு வந்தாலும், அவர் சொன்னாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னோடு கூட நான் இருப்பதனால நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் தலைகளை உயர்த்துகிற, கனம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில வியாதி தொடர்ந்து கொண்டு வந்தாலும், பலவீனத்தாலே நீ சோர்ந்து போனாலும், அவர் சொல்றாரு, உன் பரிகாரியாய் நான் இருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த தேவன் அப்படியே உயர்த்தி பாட போகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் பக்கம் உன்னை நிறுத்தினாலும், எதிரிகள் உன்னை துரத்தினாலும், என் பக்கம் உன்னை நிறுத்தினாலும், எதிரிகள் உன்னை துரத்தினாலும், உன்னோடு கூட நான் இருப்பதனால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னோடு கூட நான் இருப்பதனால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வேதனை கொடுத்தாலும், பலவீனத்தால் நீ சோர்ந்தாலும், வியாதிகள் வேதனை
போவதில்லை. சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க நான் வெட்கப்பட்டு போவதில்லை? ஹalleluya. இன்னொரு பாடல் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் மறக்கலாம், ஆனா என்னால நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை ஒரு நாளும் மாறுவதில்லை. மனுஷ வார்த்தையெல்லாம் மாறிடும், உறவுகள் வார்த்தையெல்லாம் மாறிடும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மாறுவதில்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என் உள்ள கையில உன்னை வரைந்திருக்கிறேன். சொன்னவர் உண்மை உள்ளவர். மனிதரெல்லாம் மறந்து போனாலும், உறவுகள் எல்லாம் மறந்தாலும், என் மண் பகையாய் உங்களை பகைச்சு ஒதுக்குனாலும், ஆண்டவர் சொல்றாரு, உறவுகள் எல்லாம் வெறுத்து தள்ளினாலும் என் வார்த்தை உன்னை தேற்றும், என் வார்த்தை உன்னை பலப்படுத்தும், என் வார்த்தை உன்னை ஆதரிக்கும். இத்தனை பெரிய தேவனை தஞ்சமா நம்ம கொண்டிருக்கிறோமே, அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்த காலவேளையில உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தும். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. நீ மறக்கப்படுவதில்லை. மாறுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. நானே நீ மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே இல்லை. நானே நீ மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே இல்லை. மனிதர் மறந்து போனாலும், மண் பகையால் உன்னை பகைத்தாலும், மனிதர் மறந்து போனாலும், மண் பகையால் உன்னை பகைத்தாலும், உறவுகள் வெறுத்து தள்ளினாலும், வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும், உறவுகள் வெறுத்து தள்ளினாலும், வார்த்தைகளால் உன்னை வதைத்தாலும், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. நானே நீ மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே இல்லை. நானே நீ மறக்கப்படுவதில்லை. வார்த்தை மாறுவதே இல்லை. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும், நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும், தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும், நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும், வியாதிய சரீரம் பாடினாலும், மரணமே அருகே நெருங்கினாலும், வியாதிய சரீரம் பாடினாலும், மரணமே அருகே நெருங்கினாலும், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை.
உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. நாடு நீ மறக்கப்படுவதில்லை, வார்த்தை மாறுவதே இல்லை. நாடு நீ மறக்கப்படுவதில்லை, வார்த்தை மாறுவதே இல்லை. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய வார்த்தையை நமக்கு சொன்ன ஒன்றும் மாறாது, நிச்சயமாய் நடக்கும். இந்த உலகத்தில் அந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் நம்மை சந்திக்க அவரோடு கூட வைத்துக் கொள்ள தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்கத்தான் கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்து தேவன் வருகின்றார். வேகம் இறங்கி தேவ பர்வதம் பாதம் நிறுத்தி பூமியிலே அவர் நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்கள் எல்லாம் நடுங்குவார்கள். தேவனை அப்படியே உணர்ந்து ஆராதிச்சு முக்கியப்படுத்துவோம். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் பாதம் நிறுத்தி. பூமியினை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமியினை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குறித்த கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குறித்த கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏதோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலமிருந்த. ஏழாம் தலைமுறை ஏதோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலமிருந்த. சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குறித்த கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குறித்த கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நம்மை விரோதித்த அவமக்களை செம்மை வழிகாடு செல்லாதவரை. நம்மை விரோதித்த அவமக்களை செம்மை வழிகாடு செல்லாதவரை. ஆண்டவர் ஆயிரம் பக்தருடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவர் ஆயிரம் பக்தருடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை
புத்தேன கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை புத்தேன கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. எதை விதைத்தாலோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். எதை விதைத்தாலோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. யுத்தம் தொடங்கும் அத்தியமானம் சர்க்கரை அழைத்த கர்த்தரை வாழும். யுத்தம் தொடங்கும் அத்தியமானம் சர்க்கரை அழைத்த கர்த்தரை வாழும். ஆவி மனவாக்கி வாழும் என்று ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். ஆவி மனவாக்கி வாழும் என்று ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு வரார்னு சொல்றாங்க, ஆனா வந்த பாடு இல்லையே நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்கிறாரு, திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். அவர் வருகிற வேலையை யாரும் அறிய மாட்டார். அவரை எப்பொழுது சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்துல நாம் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவங்களா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 103 சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். இத முடிவுல சொல்றோம், ஆனா தாவீது ஆரம்பத்துல சொல்றாரு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இல்ல, பிரச்சனை முடிஞ்சு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் இல்ல, பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே சொல்றான், என் ஆண்டவர் என்னை காக்க வல்லவர், எனக்கு நன்மை செய்ய வல்லவர், எனக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கிற வல்லவர் என்பதை விசுவாசி சொல்ற. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒருத்தர் எடுத்து வாசிங்களா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் யாராவது ஒருத்தர் வாசிங்க, மீதி எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 17:12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே
இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. இங்க நல்ல கவனிங்க. 10 பேர் குஷ்டரோகி வராங்க, போகையிலேயே சுகமானார்கள். ரொம்ப ஈஸியா நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலும் ஈஸியா அவனுக்கு நடந்ததுனாலதான் அவன் வரல, ஒருத்தன் தான் நன்றி சொல்ல வரான். நம்ம வாழ்க்கையிலும் ஈஸியா உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நன்மை செஞ்சுட்டா, அற்புதம் செஞ்சுட்டா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஆனா ரொம்ப ஒருதாங்க சொல்றேன், காய்ச்சல் வருது, தலைவலி வருது, ஜெபம் பண்றோம், கர்த்தர் உடனே சுகத்தை கொடுத்துடுறார், நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஆனா அதுவே கேன்சர் வரைக்கும் போய் கர்த்தர் ஒரு மனிதனை சுகமாக்கிட்டார்னா நன்றி தானா புறப்பட்டு வருது. ஏன்னா ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகளுக்குள்ளே போய் நன்மையை, விடுதலையை கர்த்தரிடத்திலிருந்து பெறும்போது அதைத்தான் பாக்கியமா நினைக்கிறோம். ஈஸியா போய் பெற்றுக்கொள்ளுங்க, வாங்க, ஆண்டவர் சுலபமா தராருன்னா செய்ய மாட்டோம். ஆனா முழங்கால் படி போன வாரம் நம்ம பார்த்தது போல முழங்கால் படிட்டு இத்தனை கிலோமீட்டர் நடந்து வானா என்ன பண்ணுவோம்? நடந்து வருவோம், நன்றி சொல்ல மறந்துடும். இங்க பிரச்சனை அடுத்த வசனத்துல பார்க்கும்போது நன்றி சொல்ல ஒரே ஒருத்தன் தான் வரும். சுகத்தை பெற்றுக்கொண்டது 10 பேர், நன்றி சொன்னது ஒருத்தன் தான். ஆண்டவர் அதில் சந்தோஷப்படல. அவர் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் ஆயிற்றே, மீதி 9 பேர் எங்கே? ஆண்டவர் எதிர்பார்ப்பது எதை எதிர்பார்க்கிறார்னா நன்றியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 10 பேர் சுகம் பெற்றான், ஒருத்தன் தான் வந்தான். மீதி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, மீதி 9 பேர் எனக்கு நன்றி சொல்லலையே. தாவீது ராஜா அதெல்லாம் நினைச்சுதான் நன்றி சொல்லும்போது எதற்காக நன்றி சொல்லலாம் பின்னுள்ள வசனங்களை போய் வாசித்து பாருங்க. என் பாவங்களை நீக்கினார், அக்கிரமங்களை நீக்கினார், மரணத்தினின்று என்னை என்ன பண்ணினார்? விடுதலை ஆக்கினார், வியாதியை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நேரங்களே போதாது. இதுக்கு எவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய நேரத்துல நாம ஜெபம் பண்றோம், மாத கணக்கா ஜெபம் பண்றோம், சிலர் என்ன பண்றோம், வருட கணக்கா கூட நாம என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரலையே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. நம்ம ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் எல்லாம் பதிலா மாறப்போகுது. விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, என் ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதில் தர போகுது, என் கூப்பிடுதலுக்கெல்லாம் நீர் பதில் தர போகுது. உங்க வாழ்க்கையானது வறண்ட நிலமா இருக்கிறத பெருமழை பொழிகிற நேரமா என் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். என் துதி எல்லாம் ஜெயமாக மாற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் துதிக்கிற துதி, ஆராதனை எல்லாம் எனக்கு ஜெயமாக மாற போகிறது. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? விசுவாசத்தாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபித்ததையும் பெற்றுக்கொள்ள முடியும், இழந்ததையும் பெற்றுக்கொள்ள முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அந்த தேவன் அப்படியே ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்ற மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்ற மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதி எல்லாம் ஜெயமாக மாறும். மாற்ற
என்றாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, ஜாதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, ஜாதிகளின் பிதாவே மனமிரங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுங்க. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுங்க. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, ஜாதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, ஜாதிகளின் பிதாவே மனமிரங்கும். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதோடுவர். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றவே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகளை கூடாதவை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தீங்குகளை கூடாதவை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் நினைப்பதற்கும்
வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனமிரங்கும். என் ஜெபமெல்லாம் பதிலாக என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்ற நாளும் பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், வெற்றிடுவோம் விசுவாசத்தால். செமித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக பூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே சொல்லுங்க, இதுதான் ஆராதிக்கும் தேவன். பூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, சோதிகளின் மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, சோதிகளின் இதுதான் ஆராதிக்கும் தேவன். ஆராதிக்கும் தேவன் இதிலும் மேலானதை செய்வார். சொல்லுங்க ஆராதிக்கும் தேவன் சொல்லுங்க, இன்னும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் மேலானதை செய்வார். இதிலும் ஆராதிக்கும் தேவன் இதிலும் மேலானதை செய்வாய். அறிக்கையிடுங்க. இதிலும் ஆராதிக்கும் தேவன் இதிலும் மேலானதை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் எல்லாம் நாங்கள் உயர்த்தி சோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே ஒரு எல்லாரும் சேர்ந்து பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவத்தின் பராக்கிரமமே, சோதிகளின் பிதாவே மனமிரங்கும்.
பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே சோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபம் வீணல்ல. நீ நினைப்பதை விட மேலானதை கர்த்தர் செய்வார். வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மையை கர்த்தர் செய்வார். தீங்கு உன்னை தொடராது. உனக்காக அவர் யுத்தம் செய்வார். யாரும் உன் மேல கை போடுவதில்லை. யாரும் உன் மேல கை போடுவதில்லை. உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனா அவருடைய நேரம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. அது பெரிய அற்புதமா அதிசயமா கர்த்தர் விளங்க பண்ணுவார். அந்த நன்மையானது வரும்போது ஜீவ விருட்சம் போல கர்த்தர் மாற்றி தருவார். நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். அது நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்கிறோம். பரிபூர்ண ஜீவனாகிய பராக்கிரமாகிய நீ எங்க நடுவில் எழுந்தருளிற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளைகளை அனலாகும். இந்த வாரம் முழுவதும் அபிஷேகத்தை உடல் மூட்டி நடத்துகிறோம். கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.